Good morning, students. இன்றைய வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுடைய யூசஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெட் கலரில் டைப் பண்ணியிருக்கிறத பாருங்கள். கீவேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஷஸ் ஆர் ஃப்ரேஷஸ் கீ ஃப்ரேஷஸ் அதை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை ஃப்ரேஷஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ தீஸ் ஆர் ஆல் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Clues for identifying simple past tense. ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரியான அட்வர்புகள் அட்வர்ப் ஃப்ரேஷஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கிட்டு அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை அந்த பிளாங்கில் போட்டு நிறைக்கணும். இப்போ பாருங்கள் என்னென்ன இந்த கீவேர்ட்ஸ் கீ ஃப்ரேஷஸ். எகோ, எகோனா a few minutes ago, 2 days ago, இந்த மாதிரி வரக்கூடிய எகோ. அதே போல் எஸ்டர்டே. இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எஸ்டர்டே வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட்டில் மட்டும்தான் வருங்கிற அவசியம் இல்லை. 4 பாஸ்ட் டென்ஸ்லேயும் எஸ்டர்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த எஸ்டர்டே, லாஸ்ட் நைட்டு, எஸ்டர்டே ஈவினிங், லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயரு, அந்த மாதிரி எந்த ஒரு அட்வர்பு இண்டிகேட்டிங் எ டெஃபினட் பாஸ்ட் டைம், ஒரு குறிப்பிட்ட பாஸ்ட் டயத்தை குறிக்கக்கூடிய எந்த ஒரு அட்வர்ப் வந்தாலும் அதான் எனி அட்வர்ப்ஸ் இண்டிகேட்டிங் எ டெஃபினட் பாஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது அப்படியே வரும்னு நீங்கள் இப்போ எதிர்பார்க்கக்கூடாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டயத்தை, ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் டயத்தை டெஃபினட் பாஸ்ட் டயத்தை குறிக்கக்கூடிய எந்த ஒரு அட்வர்பாக இருந்தாலும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இந்த அட்வர்புகள் எல்லாமே 4 பாஸ்ட் டென்ஸ்லையும் வரலாம். 4 பாஸ்ட் டென்ஸ் என்னது? சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஓகே, இந்த 4லையும் வரலாம். சரி, அப்போ எப்படி வழங்கணும்? சிம்பிள் பாஸ்ட்டா, பாஸ்ட் கன்டினியூஸா, பாஸ்ட் பெர்ஃபெக்டா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸான்னு எப்படி வழங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஆக்ஷன் வந்துட்டு ஒரு சிங்கிள் டயத்தில் அது கம்ப்ளீட் ஆகி போயிட்டு அப்படிங்கிற மீனிங்கில் ஆக்ஷன் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மீனிங்கில் சொன்னால் சிம்பிள் பாஸ்ட். அந்த ஆக்ஷன் பாஸ்ட் டயத்தில் ஒரு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, கண்டினியூட்டி இருந்துச்சு அந்த ஆக்ஷனில். எப்போ? பாஸ்ட் டயத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேருந்து மற்றொரு புள்ளிய நேரம் வரை தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் போடணும், பாஸ்ட் கன்டினியூஸு அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸை பற்றி பேசும் பொழுது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் ஏர்லியராகவே நடந்துட்டு அப்படிங்கிறத சொல்ல வர வேண்டும் என்று சொன்னால் மட்டும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சரி, ஒன்று ஏர்லியராக தான் நடந்திருக்கு, இன்னொன்று லேட்டராக தான் நடந்திருக்கு, ரெண்டுமே பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான், சரியா? ஆனால் ஏர்லியராக நடந்த விஷயத்தை ஏர்லியராக நடந்ததுன்னு நாம் வெளிப்படுத்த விரும்பவில்லை, வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது கான்டெக்ஸ்ட்லேயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிள் பாஸ்ட்டே போட்டுக்கலாம், ரைட்டா? ஸோ இதுக்கு தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் கன்டினியூஸு. பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதிகமான புழக்கத்தில் இல்லை. அதற்கு பதிலாக பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸை பற்றி நாம் அதனுடைய யூசஸை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாததை போட்டு பார்த்துக்கிட்டு இப்போ புழக்கத்தில் அரிதாகி விட்டது, அதை போட்டு பார்த்துட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே போல் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு அதுவும் இப்பொழுது புழக்கத்தில் இல்லை, அதையும் நாம் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நாம் சிம்பிள் பாஸ்ட்டு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கீ ஃப்ரேசஸ் அல்லது கீவேர்ட்ஸ்லாம் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறது இல்லை, 4 பாஸ்ட்டுக்குமே பொருந்தும். 4 பாஸ்ட் எதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது அந்தந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு, சென்ஸை வச்சு நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லதான் இருந்தால் சிம்பிள் பாஸ்ட் போடணும். ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஸ்ட் கன்டினியூஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோ போட வேண்டும். ஏற்கனவே ஒரு செயல் நடந்த போது இன்னொன்று ஏற்கனவே நடந்து முடிஞ்சு, ஒரு செயல் நடந்த போது பாஸ்ட் டயத்தில் ஒரு செயல் நடந்த போது ஏற்கனவே இன்னொன்று அதற்கு முன்னாலே நடந்து முடிஞ்சுன்னு சொன்னால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நாம் பார்க்க போகிறது
இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ வென்ட் டு மதுரை எஸ்டர்டே. இந்த இட்டாலிக்ஸில் சாய்பா கொடுத்துருக்கிற வார்த்தை தான் இங்கே வெர்பு. அது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. வெர்பு எங்கே இருக்குது? இங்கே வென்ட்டு தான் வெர்பு. வென்ட்டு தான் வெர்பு. ஏன் வென்ட்டு வெர்பு அப்படின்னா, வென்ட்டு தான் வெர்பு. அது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ அதனுடைய பேஸ் ஃபார்ம் என்னென்னா கோ. கோனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வென்ட்டு. ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் அங்கே என்ன இருந்திருக்கும்? கோன்னு இருந்திருக்கும். நம்ம இங்கே எஸ்டர்டேன்னு வந்ததுனால அவன் நேற்று மதுரைக்கு போனான், கம்ப்ளீட்டட் ஆக்ஷனாக சொல்கிறோம். அதனால் சிம்பிள் பாஸ்ட் போதுமானது. எஸ்டர்டே வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட் போட்டிருக்கோம், வென்ட்டு போட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ராணி அரைவ்ட் லாஸ்ட் வீக். இங்கே லாஸ்ட் வீக் வந்திருக்கு, அதனால் என்ன செஞ்சுருக்கோம்? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வெர்பு எங்கே இருக்குது? அரைவ்டு. அதனுடைய பேஸ் ஃபார்ம் சிம்பிள் பாஸ்ட். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் என்னது? அரைவ்னு வந்திருக்கும். இங்கே வெர்பு டூ ஃபார்ம் போடணும் இல்லையா? எப்போ சிம்பிள் பாஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்ன? வெர்பு டூ ஃபார்ம். அரைவ்னுடைய வெர்பு டூ ஃபார்ம் என்னது? அரைவ்டு. தேர்ட் ஃபார்மும் அரைவ்டு. ஸோ இங்கே வெர்பு டூ ஃபார்ம் ஆகிய அரைவ்டு போட்டோம். அடுத்தல பாருங்கள், லாஸ்ட் சாட்டர்டேன்னு வந்திருக்கு இந்த தேர்ட் சென்டென்ஸில். தே ரோட் த எக்ஸாம் லாஸ்ட் சாட்டர்டே. ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு போன சனிக்கிழமை. ஸோ அவர்கள் பரீட்சையை போன சனிக்கிழமை எழுதினார்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். அதை நாம் என்ன சொல்லியிருக்கோம்? ரைட்டுன்னு ப்ராக்கெட்டில் இருந்திருக்கோம். அவனுடைய வெர்ப் டூ ஃபார்ம் ரோட், அதனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ரோட் போட்டிருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நாலாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா a few minutes agoன்னு வந்துட்டு, a few minutes ago, ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால். ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை காட்டக்கூடிய ஒரு கீ ஃப்ரேஸ். அதனால் இங்கே கோன்னு ப்ராக்கெட்டில் இருந்திருக்கும். அதனுடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட்டை போட்டுட்டோம். they went out a few minutes ago. அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்னால், ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் வெளியே போனார்கள், வெளியே சென்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த ஃபிஃப்த்து சென்டென்ஸை பார்த்தீங்கன்னாக்கா, ராதா sang well in the competition. இங்கே எஸ்டர்டே இல்லை, லாஸ்ட் வீக் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதை வச்சு இங்கே sang போட்டோம் அப்படின்னா, இந்த காம்படிஷன். அப்போ இந்த காம்படிஷன், அந்த போட்டியில் அவள் நன்றாக பாடினாள். ஸோ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் காம்படிஷனை குறிக்குது. அப்போ நடந்த காம்படிஷன், நடந்து முடிந்த காம்படிஷன் அப்படிங்கிறதுல நம்ம மீன் பண்ணிக்கிட்டு என்ன போட்டலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போட்டுடலாம். அப்போ வெர்பு அங்கே சிங்குன்னு இருந்திருக்கும், அதனுடைய பாஸ்ட் டென்ஸு சாங்கு. சரியா? ஸோ இதை பாஸ்ட்டாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு சாங் என்று போட்டு விடலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ இதில் ஃப்யூச்சரை போட்டால் நம்பிக்கை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நம்ம இதில் சிம்பிள் பாஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காம்படிஷன் அவள் நன்றாக பாடினாள், பொருள் பொருந்துகிறது, எனவே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிம்பிள் பாஸ்ட்டே போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, அதனுடைய கீவேர்ட்ஸ், கீ ஃப்ரேசஸ். அகோ, எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், எஸ்டர்டே ஈவினிங். இப்போ லாஸ்ட் ஈவினிங் என்று சொல்வதற்கு பதிலாக எஸ்டர்டே ஈவினிங். லாஸ்ட் ஈவினிங் என்ற எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் எஸ்டர்டே ஈவினிங் இஸ் ஓகே. லாஸ்ட் வீக் இருக்குது, லாஸ்ட் மந்த் இருக்குது, லாஸ்ட் இயர் இருக்குது. அதே போல் வேறு எந்த பாஸ்ட் டெஃபினட் டைமிங் குறிக்கக்கூடிய அட்வர்புகளாக இருந்தாலும் சிம்பிள் பாஸ்ட் போடணும்னு பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். he went to மதுரை எஸ்டர்டே. வெண்ட்டுங்கிறது சிம்பிள் பாஸ்ட். ஏன்னு சொன்னால் எஸ்டர்டே வந்திருக்கிறதுனால அவன் நேற்று மதுரைக்கு போனான் என்று சொல்கிறோம். ராணி அரைவ்டு லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் என்பது பாஸ்ட் டயத்தை குறிக்கக்கூடிய ஒரு டெஃபினட் பாஸ்ட் டயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அட்வர்பு ஃப்ரேஸ். அதனால் அதை நினைச்சிரும் சிம்பிள் பாஸ்ட் போட்டிருக்கோம். ராணி அரைவ்டு லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் வந்ததுனால சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தே ரோட் த எக்ஸாம் லாஸ்ட் சாட்டர்டே. போன சனிக்கிழமை அப்படிங்கிறது கடந்த காலம், எனவே லாஸ்ட் சாட்டர்டே அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால ரைட்டினுடைய சிம்பிள் பாஸ்ட் ஆகிய ரோட்டை எழுதியிருக்கிறோங்க. தே வெண்ட் அவுட் எ ஃபியூ மினிட்ஸ் எகோ. ஸோ வெண்ட் அவுட் எ ஃபியூ மினிட்ஸ் எகோ அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கீ ஃப்ரேஸ். அதனால் இங்கே சிம்பிள் பாஸ்ட் ஆகிய கோவுடைய சிம்பிள் பாஸ்ட்டு வெண்டு போட்டிருக்கோம். ஓகே. ராதா sang well in the competition. இந்த சென்டென்ஸில்
போட்டி நடந்து முடிந்ததாக கற்பனை செய்திருக்கோம். ஏன்னா இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு காம்படிஷனாக, ஒரு பர்டிகுலர் காம்படிஷன் முடிந்து போனதாக கற்பனை செய்து என்ன செஞ்சுருக்கோம், அது சிம்பிள் பாஸ்ட்டு போட்டிருக்கிறோம். சரியா? ராதா sang well in the competition. சரி, இப்போ இந்த அந்த 5வது சென்டென்ஸில் ராதா sang well in the competition அப்படிங்கிற சென்டென்ஸில் அந்த சாங்கிற சிம்பிள் பாஸ்ட்டுக்கு பதிலாக ஏற்கனவே பார்த்தோம்ல சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஃபார்ம் என்ன, வில் ப்ளஸ் வெர்ப் 1 ஷால் ப்ளஸ் வெர்ப் 1 பார்த்தோம். சரி, இப்போ ராதா வந்திருக்கனால வில் ப்ளஸ் வெர்ப் 1. ராதா வில் சிங் வெல் இன் த காம்படிஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். என்ன அர்த்தம் ஆயிரும் சொன்னால், இந்த வரப்போகக்கூடிய காம்படிஷன் அதுவுமாகவும் இருக்கலாம். இந்த காம்படிஷன் வந்து முடிஞ்சு போன காம்படிஷன் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வரப்போகக்கூடிய அந்த காம்படிஷனில், அந்த பர்டிகுலர் காம்படிஷனில் ராதா நன்றாக பாடுவாள். அது இந்த ஸ்பீக்கருடைய நம்பிக்கை அல்லது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படி சொல்லலாம். அப்படிங்கிற அர்த்தமாயிரும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணால். ஸோ இங்கே எந்த டென்ஸு போடணும்னு குழப்பமே வேணாம், சிம்பிள் பாஸ்ட்டே போட்டுடலாம். பாஸ்ட்டுன்னு கற்பனை பண்ணிட்டு சிம்பிள் பாஸ்ட்டே போட்டுடலாம். புரிஞ்சுங்களா? அதே போல் எந்த ஒரு கீ ஃப்ரேஸும் சென்டென்ஸில் இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த சென்டென்ஸு கூட நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டு போடுறது என்னது பெட்டர் தான். ஓகே, இப்போ எக்ஸசைஸை பார்ப்போமா? பாருங்கள், fill in the blanks with the correct tense form of the verbs given in bracketsனு கொடுத்துருக்கோம். இங்கே ராதா டேஷ் மீட் மீ எஸ்டர்டே. ராதா டேஷ் மீட் மீ எஸ்டர்டே. ராதா நேற்று என்னை சந்தித்தாள். எஸ்டர்டே வந்து விட்டது. எஸ்டர்டே வந்து விட்டது. அப்போ என்ன செய்யணும்? எஸ்டர்டே வந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்யணும்? சிம்பிள் பாஸ்ட் போட வேண்டும். மீட்னுடைய சிம்பிள் பாஸ்ட் என்ன? எம்இடி மெட்டு. ஸோ என்னது? ராதா மெட். ராதா மெட் மீ எஸ்டர்டே. ராதா என்னை நேற்று சந்தித்தாள். ஓகே, நெக்ஸ்ட்டு சி ரைட் ஏ லெட்டர் லாஸ்ட் வீக். அவள் போன வாரம் ஒரு லெட்டர் எழுதினாள்னு வரும். லாஸ்ட் வீக்னா போன வாரம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் போடணும். சிம்பிள் பாஸ்ட் ரைட்டுக்கு சிம்பிள் பாஸ்ட் என்ன? WROTE. சி ரோட் லெட்டர் லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதே போல் when they were inside their house they heard a knock. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் when they were inside the house, they wereன்னு வந்துட்டு அதே ஒரு சிம்பிள் பாஸ்ட்டை காட்டக்கூடிய வெர்பு அந்த சபார்டினேட் கிளாஸில் வந்துட்டு, அப்போது இந்த ஆக்ஷனும் கண்டிப்பாக பாஸ்ட் தான். அப்போ அவர்கள் வீட்டில் இருந்தபோது, வீட்டில் உள்பக்கம் இருந்தபோது கதவு தட்டப்படுவதை கேட்டார்கள். கதவு தட்டப்படுவதை கேட்டனர். ஸோ இந்த ஹியர் அப்படின்றத கேட்டுக்கொண்டு இருந்தார்கள்ங்கிற மீனிங்கில் வராது, கேட்டனர். அப்போ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தான். அப்போ சிம்பிள் பாஸ்ட் போடணும். ஹியருடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஹர்டு. HEARD. இது ஹியர்டு என்று சொல்லக்கூடாது, ஹர்டு. HAD ஹர்டு சொல்லுவோம்னா அதே மாதிரி தான் ஹர்டு. ஹர்டு. when they were inside their house they heard a knock. ஸோ இதை எதை வச்சு கண்டுபிடிச்சோன்னா, அந்த இருக்கக்கூடிய சபார்டினேட் கிளாஸ் ஆகிய when they were inside their house அதில் சிம்பிள் பாஸ்ட் வரதுனால அடுத்த ஆக்ஷனும் பாஸ்ட் ஆக்ஷன் தான். அதில் கண்டினியூஸ் டென்ஸ் போடணுமா சிம்பிள் பாஸ்ட் போடணுமாங்கிறதே அந்த கான்டெக்ஸ். கேட்டுக்கொண்டிருந்தனன்னு சொன்னால் தப்பாயிரும். அவர்கள் வீட்டின் உள்புறம் இருந்த பொழுது கதவு தட்டுவதை கேட்டார்கள். கதவு தட்டப்படுவதை கேட்டனர். ஆக முடிஞ்சு போன ஆக்ஷனாக தான் அதை கருதுவோம். தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஆக்ஷனாக அதை கருத மாட்டோம். அதனால் அங்கே கன்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, சிம்பிள் பாஸ்ட். ஓகே, he worked hard and he passed. இங்கே பாருங்க, இந்த ஃபோர்த் சென்டென்ஸில் எங்கேயாவது கீ ஃப்ரேசஸ் ஆர் கீ வேர்ட்ஸ் எதுவும் பாஸ்ட் டைத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது இருக்கானா? இல்லை. ஆனால் இங்கே ஒன்று நம்மளுக்கு ஒரு குழு கொடுக்குது. ஏன்னா அது 2 மெயின் கிளாஸஸ் இருக்குது இங்கே. ஒன்று he worked hard, அது ஒரு மெயின் கிளாஸ், அண்ட் he நம்ம போட போகிறது இன்னொரு மெயின் கிளாஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் என்ன இருக்குது? he worked hard, அவன் கடினமாக உழைத்தான். அது என்ன ஆகிப்போச்சு? பாஸ்ட் டைத்தில் நடந்ததாக ஆகிப்போச்சு. அப்போ இதுவும் and he passed என்று தான் சொல்ல வேண்டும். சரியா? and he passed என்று தான் சொல்ல வேண்டும். என்னது? and he passed, கடினமாக உழைத்தான், பாஸ் ஆகினான். சரிங்களா? போட்டலாமா? சரி, என்ன போடலாம்? PASSED. பாஸ்னுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது? PASSED, பாஸ்ட். he worked hard and he passed.
அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பாஸ்டுன்னு சொல்லக்கூடாது, பாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். EDA. ஓகே, EDA T அப்படின்னு உச்சரிக்கணும். He worked hard and he worked, அந்த ஒர்க்குடுன்னு சொல்லக்கூடாது, he worked hard and he passed. ஓகே, இந்த ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, he dash shoot at the bird and it fell down dead. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம போட வேண்டியது இந்த ஷூட்டினுடைய என்ன டென்ஸை போடணும் அப்படிங்கிறது தான். இங்கே at the bird and it fell down dead. fell down, fall down உடைய past tense fell down, fall உடைய past tense fell. அப்போ இது முடிஞ்சு போன ஆக்ஷன் fell அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அதுவும் பாஸ்ட் ஆக்ஷனாக தான் இருக்கணும். சரியா? சரி, இதில் ஒன்று பாருங்கள், இங்கே வந்துட்டு 2 பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி நிறைய அந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே அதில் மூணாவது நாலாவதுலேயுமே 2 பாஸ்ட் டென்ஸ் நடக்குது. 5ஆவதுலேயும் ரெண்டு பாஸ்ட்டு ஆக்ஷன் நடக்குது. 3ஆவதுல 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னது? 3ஆவது சென்டென்ஸில் பாருங்கள், 3ஆவது சென்டென்ஸில் ரெண்டு பாஸ்ட் டென்ஸ். ஒன்று when they were inside, where அப்படின்றது stayed, வீட்டுக்குள்ளே இருந்த பொழுது, அது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். they heard, 2 ஹேர்டு அப்படிங்கிறது இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன், அது நம்ம போட்டது. சரி, வீட்டிற்கு உள்ளே இருந்தபோது சத்தத்தை கேட்டார்கள் அப்படிங்கிறனால அதுலேயும் சிம்பிள் பாஸ்ட்டு போட்டோம். ஸோ இதில் வந்துட்டு 2 ஆக்ஷனும் சைமல்டேனியஸாக நடக்குது. ஒன்று அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் சத்தத்தை கேட்குறது. சரியா? 4ஆவது பாருங்கள், he worked hard and he passed. அவன் கடினமாக உழைத்தான், பாஸ் ஆகினான். ஸோ பாஸ் ஆகிறது 2ஆவது ஆக்ஷன் தான், உழைக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பரீட்சைக்கு முன்னால் ஹார்டாக கஷ்டப்பட்டு உழைச்சா தான் படித்தா தான் நிச்சய முடியும், பரீட்சை நல்லா எழுதி பாஸ் ஆக முடியும். ஸோ 2 ஆக்ஷனில் ஒன்று ஏர்லியராக நடக்குது, இன்னொன்று லேட்டராக தான் நடக்குது. இங்கே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நான் ஏர்லியராக நடந்ததுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் போடுவேன்னு அடம்பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கே நம்ம இது வந்துட்டு இதோட ஏர்லியராக நடந்தது நாம் லிசனருக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? லிசனர்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, எது முதல்ல நடந்துச்சு எது 2ஆவது நடந்ததுன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படிங்கிற இடத்துல தான் நாம் என்ன செய்வோம், ஒரு ஏர்லியராக நடந்ததுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு போடுவோம். சரியா? செகண்டாக நடந்ததுக்கு லேட்டராக நடந்ததுக்கு சிம்பிள் பாஸ்ட்டு போடுவோம். ஸோ அந்த அவசியம் இல்லை, லிசனர் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, எது முதல்ல நடந்துச்சு எது 2ஆவது நடந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்கன்னா அது அவசியம் இல்லை. இதில் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால், அந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பார். எதனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்னா அவர் ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறார். சரியா? ஸோ அவர் ரொம்ப நாளாக அப்ஸ்காண்டிங்காக இருந்திருக்கார், தலைமறைவாக இருந்திருக்கிறாரு. சரியா? அப்போ அவரை சொல்லும் போது த police arrested மிஸ்டர் எக்ஸு. சரியா? எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க? ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு, அதனால் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ he had involved in a, அப்போ he had involved அப்படின்னு ஆல்ரெடி he had involved in a defraud கேஸில் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார். அப்போ ஏர்லியராக இது வந்துட்டு எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு லிசனர்களுக்கு வந்துட்டு ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார், முதல்ல அரெஸ்ட் என்ன குற்றம் செஞ்சார், எப்போ செஞ்சார். ஆக ஆன் த ஸ்பாட்டில் அரெஸ்ட் பண்ணப்படவில்லை, ஆன் த ஸ்பாட்டில் குற்றம் செஞ்ச இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட 2க்குமே சிம்பிள் பாஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ரைட்? அப்படின்னா ரீடர்ஸும் அப்படி விளங்கிடுவாங்க எப்படி இந்த தப்பு அப்போ தான் பண்ணியிருக்கா, அப்போவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. தப்பு அப்போ தான் பண்ணாரா, சரியா, உடனே அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ரீடர்ஸுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால ஏற்கனவே கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அவர் இந்த தப்பை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அங்கே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை போட்டு காமிப்பாங்க. ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. he worked hard and he passed. அவன் கடினமாக உழைத்தான், அதனால் பாஸ் ஆனான். ஏன் இது லிசனருக்கு கன்ஃபியூஷன் வராது. லிசனராக இப்போ நீங்களே நான் வந்துட்டு அவன் he worked hard and he passன்னு சொன்னேன்னா அவன் கடினமாக உழைத்தான், அவன் பாஸ் ஆனான். அப்போ எது உங்களுக்கு முதல்ல நடந்துச்சுன்னு தெரியும். பரீட்சைக்கு முன்னாலே அவனுடைய உழைப்பு இருந்திருக்க வேண்டும். பரீட்சை எழுந்ததுக்கப்புறம் தான் பாஸ் ஆகிருப்பான். 2மே பாஸ்ட் ஆக்ஷன். கண்டிப்பாக முதல்ல எது தான் நடந்திருக்கும், கடினமாக உழைத்தது தான் நடந்திருக்கும். எனவே அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லிசனருக்கு. எனவே அங்கேயும் சிம்பிள் பாஸ்ட்டு, இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதே போல் இங்கே பாருங்கள், 5th சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால்
he shoot at the bird and it fell down dead. இங்கே it fell down dead. fell ஃபால்னுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்குது. ஸோ முதல்ல ஷூட் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் தான் பேர்டு விழுந்திருக்கும், அப்படி தானே? அப்போ எது முதல்ல நடந்துச்சு அப்படிங்கிறத லிசனருக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கே புரிந்து கொள்ளும். அப்போ எதுக்கு அங்கே போட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டை போட வேண்டும் அவசியம் இல்லை. ரெண்டையுமே சிம்பிள் பாஸ்ட்டு சொல்லிடலாம், ரெண்டு ஆக்ஷனுமே சிம்பிள் பாஸ்ட்டு சொல்லிடலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடணும், என்ன கருத்தை என்ன சென்ஸில் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம வரணும், அந்த சென்ஸு படி தான் கிராமரில் நம்ம டென்சஸை யூஸ் பண்ணணும். அப்புறம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்னு சொல்லிட்டு இது வந்தால் இதைத்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு பிடிச்சிக்கிட்டு அடம் பிடிச்சிட்டு நிற்கிறதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது நல்லா விளங்கிக்கணும். ஸோ இங்கே 5வது சென்டென்ஸ்லையும் 4வது சென்டென்ஸ்லையும் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்துச்சு, ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்துச்சு நல்லாவே தெரியுது, கான்டெக்ஸ்டில் விளங்குது. அதனால் ரெண்டுக்குமே சிம்பிள் பாஸ்ட்டு போட்டுட்டோம். அதே போல் 3rd சென்டென்ஸில் ரெண்டு ஆக்ஷனுமே சைமல்டேனியஸ், அதாவது ஒரே டயத்தில் நடக்குதுன்னு தெரியுது, அதனால் ரெண்டுக்குமே சிம்பிள் பாஸ்ட்டு, ஏன்னா ரெண்டுமே பாஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், அதனால் இன்னொன்று கண்டிப்பாக பாஸ்ட் ஆக்ஷன் தான் அப்படின்னு முடிவுக்கு வருவோம். இல்லைனா ஏதாவது பாஸ்ட் டயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் அல்லது அட்வர்ப்ஸ் வரலாம், அப்படி வச்சு நாம் கண்டுபிடிப்போம். ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோவை இங்கே க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலான ஒரு வீடியோ, இது நல்லா தெளிவாக பார்த்துங்க. அடுத்த வீடியோ அப்புறம் வரும் உங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோக்களை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் ஃபோன் அடித்து கேளுங்க. ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, அதனால் தயக்க வேண்டாம், நன்றாக வீடியோவை பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.